செங்கோட்டை லைஃப் நேயர்களுக்கு வணக்கம். குடியரசு தினம் கொண்டாடி சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சுதந்திர தினத்தையும் கொண்டாடி வருகிறோம். இந்த 2 தினங்களை பண்டிகை காலம் மாதிரி கொண்டாடணும்னு பல பேர் சொல்லுவாங்க. அதாவது தீபாவளி, ரம்ஜான், பொங்கல் மாதிரி இந்த தேசிய நாட்களையும் உற்சாகமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம் வரும்போது தான் நாம் தியாகிகளை நினச்சி பார்ப்போம். நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகளை. திடீர்னு ஒருத்தர் பாரதியை பற்றி சொல்லுவார். இப்படி நிறைய பேர் தியாகிகளை பற்றி சொல்லுவோம். மகாத்மா காந்திம்பாங்க. அன்னையோட அதை மறந்துடுவோம். செங்கோட்டை பகுதியில் வீர வாஞ்சிநாதன் கேள்விப்பட்டிருப்போம். தன்னுயிரை நாட்டுக்காக ஈந்தவர். அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கமாண்டன்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க. அதில் அப்துல் மஜீத், சட்டநாத கரையாளர் ஆகியோரை பற்றி சொல்லிட்டேன். இப்போ அழகப்ப பிள்ளை, ஒன் ஆஃப் த கமாண்டன்ஸ் ஆஃப் வாஞ்சிநாதனுடைய 15 கமாண்டர்கள். அதில் இவர் ஒருத்தர். பரோடாவில் பொறியியல் படிப்பு படிக்க போயிருக்காரு நம்ம அழகப்ப பிள்ளை. செங்கோட்டையில் 1893ஆம் ஆண்டு பிறந்த திரு எஸ்வி அழகப்ப பிள்ளை 1975 காலமாயிருக்கார். பரோடாவில் இன்ஜினியரிங் படிக்க போயிருக்கார். கொல்கத்தாவில் மெடிசின் படிக்க போயிருக்காரு இன்னொரு கமாண்டரான சாவடி அருணாசலம் பிள்ளை. ஆனால் ஊர் முழுக்க பிரிட்டிஷாரோட கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே போனாலே இவங்க 2 பேருமே படிப்பை விட்டுட்டு நேராக செங்கோட்டைக்கு வந்துடுறாங்க. இங்கே அழகப்ப பிள்ளை அப்போதே பாரத மாதா சங்கம் ஆரம்பிச்சிருக்கார். பாரத மாதா சங்கம் ஆரம்பித்து அருணாசலம் பிள்ளை இப்படி எல்லாருமே வாஞ்சிநாதன் தலைமையில் இயங்கிட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் துப்பாக்கி சுடும் பயிற்சியை வாஞ்சிநாதன் கொடுத்துருக்காரு. அதாவது முக்கியமான இடங்களில் முக்கியமான பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகளை சுட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பரோடாவுக்கு நீங்கள் போயிருங்கன்னு அழகப்ப பிள்ளையை சொல்லியிருக்காரு. கொல்கத்தாவில் போய் நீ உன்னுடைய வேலையை காட்டுன்னு சாவடி அருணாசலம் பிள்ளையை வாஞ்சிநாதன் சொல்லியிருக்காரு. இப்படி அவங்க 2 பேரையும் வெளியூருக்கு அனுப்பிட்டு திருநெல்வேலியில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வச்சு வாஞ்சிநாதன் ஆஸ்துறையை சுட்டு கொண்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி உள்ள நாட்களை, சுதந்திர தினம், குடியரசு தினம், அப்படி சம்மந்தப்பட்ட நாட்களை நாம் நல்லபடியாக கொண்டாடணும். சுதந்திர தினம், குடியரசு தினத்தை கொண்டாடுவதோடு இல்லாமல் பழைய தியாகிகளுடைய தியாகத்தை நாம் நினைவு கூறணும். அவங்களுக்கு என்றைக்கும் மரியாதை செலுத்தணும். இலக்கிய சூழலில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். அதற்கு உரையாடலின சக்தி கிருஷ்ணசாமி அவரை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு. கம்பளத்தார் கூத்துங்க பேரில் கட்டபொம்மன் நாடகம் நடந்துட்டு வந்திருக்கு. அதுக்கு உரையாடல் எழுதினவர் சக்தி கிருஷ்ணசாமி. அது எப்படி திரைப்படம் ஆச்சுங்கிறத இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் உரைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இத்தகைய அனல் பறக்கும் வசனங்களை யாரால் மறக்க முடியும்? இன்றளவும் நரம்புகளை முறுக்கேற்றி விடுதலை முழக்கத்தை வீறு கொண்டு எழச் செய்யும் உரையாடலை தந்தவர் சக்தி கிருஷ்ணசாமி. நீலவானிலே செந்நிறப்பிழம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சுட்டரிக்கும் செஞ்சுடர் அது. அதுதான் நீ என் நெத்தியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தம் நிறை பொட்டு. பரமனுக்கு முக்கண், அது தேவையல்ல வீரனுக்கு. இந்த வெற்றி விடு ஒன்று போதும், வாழையோட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்ச. அதனால் விளைவதென்னவென்று கேள். வெம்மணல் நிலமெல்லாம் செக்கர் வானம் போல், சம்பவள மலை போல், செப்பு தகடடித்து செப்பனிட்ட தரை போல், மாணிக்க கரைகட்டி மடை திறந்த நெருப்பாற்றை மத்தியிலே ஓடவிட்ட அழகு போல், எதிரியின் ரத்தம் குபுகுபென்று கொப்பளித்து மேலெழும்பி எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்தில் நிறையப் போவதுதான் அதனால் விளையப் போவது.
அதுதானே உன் ஆசை, அதுதானே உன் ஆசி ஜக்கம்மா. புராண வரலாற்று கதைகள் திரைப்படமாக தயாரிக்கப்பட்ட காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட உலகை திசை மாற்றியவர் கிருஷ்ணசாமி. தஞ்சாவூரில் பிறந்த கிருஷ்ணசாமி சக்தி என்ற பெயரில் நாடகமன்றம் நடத்திய நிலையில் பெரும் வரவேற்பு காரணமாக நாடகம் நடைபெறும் நகரங்களுக்கு பொதுமக்கள் செல்ல சக்தி என்ற பெயரில் சிறப்பு ரயில்களை இயக்கியது ரயில்வே துறை. சக்தி நாடக சபையில் நடித்து திரைக்கு வந்தவர்களில் சிவாஜி கணேசன், நம்பியார், எஸ்.பி. சுப்பையா உள்ளிட்டோர் முக்கியமானவர்கள். உதய சூரியனின் கருணையும் உச்சி சூரியனின் கடுமையும் ஒளியும் மாலை சூரியனின் கவர்ச்சியும் உங்களோடு பிறந்தவை. உலகம் உள்ளவரை ஆதவன் உண்டு, ஆதவன் உள்ளவரை அவ்வரும் குணங்களை கொண்ட தாங்களும் உண்டு. அந்த புகழே எனக்கு துணை. போய் வாருங்கள். சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் கதை கம்பளத்தார் கூத்து என்ற பெயரில் தெருக்கூத்தாக நடத்தப்பட்டு வந்தது. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நெல்லை அருகே உள்ள கயத்தாரை காரில் கடந்து சென்ற சிவாஜி கட்டபொம்மனின் வரலாற்றை நாடகமாக எழுதினால் என்ன என தன்னுடன் வந்த கிருஷ்ணசாமியை கேட்க ஒரே மாதத்தில் தயாரானது கட்டபொம்மன் நாடகம். உடை மற்றும் அரங்க அமைப்புக்காக அந்த காலத்திலேயே 50,000 ரூபாய் அளித்தார் சிவாஜி. சேலத்தில் அரங்கேற்றிய பின் சென்னையில் நடைபெற்ற கட்டபொம்மன் நாடகத்தை கண்ட இயக்குனர் B.R. பந்துலு திரைப்படமாக தயாரித்தார். நாடெங்கும் வீரத்துடன் வெற்றி நடை போட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள், உட்காருங்கள். சக்தி கிருஷ்ணசாமி தந்த கதை வசனம் தனியே புத்தகமாகவும் ஒலி நாடாவாகவும் விற்பனையாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்றும் ரசிகர்களை சிலிர்த்து எழ வைக்கிறார். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு, வையம் வானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை, பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரென்றால் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நறுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டிலும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். வீரப்போருடை புகுந்து மாறிலே புண்ணுடன் வாழாத தமிழனை வரலாறு மதிக்காது என்பது உனக்கு தெரியாதா? வியாதி பிடித்து ஒரு தமிழன் இயற்கையாகவே சாக நேரிட்டாலும் அப்பிணத்தின் மார் மீது வாழ் கொண்டு கீறி வீரச்சாவுக்கு அவனை இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரக்குலத்தில். நன்றி, வணக்கம்.